வணக்கம். நான் ஜோதிடர் சங்கர நாராயணன். தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறேன். ஊர் திருவேங்கடம். பொதுவாக மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. கலியுக காலமாக இருக்கு. நிறைய ஜோசியர்கள் தேவைப்படுறாங்க மக்களுக்கு. நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவான நிலை அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பேச இருக்கிறேன். ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லக்னாதிபதி முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா வலுப்பெறணும். வலுனா ஆட்சி உச்சம். சுபகிரகமாக இருந்தால் மூல திரிகோணம், திரிகோணம் 1-5-9 திரிகோணம். பாவ கிரகமாக இருந்தால் கேந்திரத்திலையும் இருக்கணும். முதல் லக்னம் வலுப்பெறும் நிலையில தான் அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அடுத்து 2வது வழி அப்படின்னா சந்திரன் உட்கார்ந்துருக்கக்கூடிய நட்சத்திரம் தசாபுதிகள் அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத அதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். லக்னம் வலுப்பெறுவது அப்படிங்கிறது நல்ல விஷயம். உதாரணமாக இப்போ மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்கிறோம். மேச லக்னம் காலபுருஷனுக்கு 1வது லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் நல்ல நிலையில இருக்கணும். செவ்வாய் முதல்ல யாரு கூட சேரக்கூடாது அப்படின்னா ராகு பகவானோடையும் சனி பகவானோடையும் சேராது இருக்கணும். சேராது பாராது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒவ்வொரு கிரகங்களும் எந்த கிரகத்தோடு சேரணும், எந்த கிரகத்தோடு சேரக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாகவும் வலுவான ஜாதகமாகவும் அமைஞ்சிடும். ஒரு ஜாதகத்துல செவ்வாயே வலிமையானவன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் ஆர்டரா சொல்லலை. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையானவன். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் அமைக்கிறான். தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் கீர்த்திக்கும் புகழுக்கும் சகோதரனுக்கும் பூமிக்கும் போகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு பராக்கிரமமான ஒரு கிரகம் யாரு அப்படின்னா பகவான் செவ்வாய் தான். அதனாலதான் என்னவோ அவரை காலபுருஷனுக்கு முதல் வீடாகவும் கொஞ்சம் அந்த மேச வீடாக இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், அந்த மனைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு விடும்போது செவ்வாய். அப்போ மேசம் லக்னமாக கிடைச்சு ஏன் 8வது ராசியை செவ்வாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா செவ்வாய் வேகமான கிரகம், ஸ்பீடான கிரகம். அதனால தான் அவருக்கு 8வது மனையும் சேர்த்து முன்னோர்கள் தீர்மானிச்சாங்களா அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு. அப்போ இவங்களுடைய செயல்பாடு எண்ணங்கள் சரியான நிலையில போகும் பட்சத்தில் அந்த 8ஆம் வீட்டு பலன் பெருசா இருக்காது. அதே நிலையில இவங்க சம நிலையில இல்லாம கொஞ்சம் எதிர்மறையாக, அதாவது லக்னத்தோடு மற்ற கிரகங்கள் தொடர்பு பெறும்போதோ இல்லை மற்ற கிரகத்தினுடைய சரியில்லாத நிலையில அந்த திசைகள் நடக்கும் போதோ இந்த 8ஆம் வீட்டு பலனும் கொஞ்சம் பின்தொடரும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ லக்னம் லக்னாதிபதி வலுப்பெறுவது, அவரோடு சேராது இருப்பது, அப்படி சேர்ந்த தசை வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மேச லக்னத்துக்கு யாரெல்லாம் சேரலாம் அப்படிங்கிறத லேசா பார்த்துடலாம். மேச லக்னத்துக்கு முதன்மையானவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன், சுப கிரகங்களோடு சேர்ந்த கேது. இந்த 5 பேரும்
நன்மையை தர, அதாவது நல்லதை தரக்கூடிய கிரகங்களாக இருப்பாங்க. இது அடிப்படை தான், இறுதியானது அல்ல. எப்படியும் அதே ஜாதத்தில் நீங்கள் 5 பேர் நான் தனியாக இருக்கேன்ப்பா, நீங்கள் 4 பேர் தனியாக இருந்துக்கோங்க, அப்படி மாதிரி பங்கு வச்சா இருக்குவோங்க. அப்படி பங்கு வச்சா பகவான் நம்மளை படைச்சிருக்கோங்க. அப்படி படைச்சிருந்தா யோகம்தான். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 கிரகங்கள், புதன், சுக்கிரன், சனி, ராகு, இந்த 4 பேரும் இந்த 5 கிரகங்களோடு, ராகு கேது எப்போதுமே தனியாக இருப்பாங்க. போக மற்ற 3 பேரும், அதாவது சுக்கிரன், புதன், சனி, இந்த 3 கிரகங்களும் இந்த 5 கிரகங்களோடு இணையாம பாராது இருந்தால் இந்த ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகமே. இணையாம இருப்பாங்களா, இணைஞ்சிருப்பாங்களா அப்படின்னா அது விதியின் அடிப்படையில் உள்ள உட்கார்ந்துருக்கும். அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுத்து சொல்லுறதுக்கு தான் நம்மளை பகவான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜோசியராக படைச்சிருக்கிறாங்க. அப்போ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலையும் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி பொதுவாக அடிப்படை அப்படிங்கிறது சேராது இருக்கணும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். சேர்ந்திருந்தா என்ன அப்படின்னா அது அந்த ஜாதகத்துக்குள்ளே, அந்த பிறப்பு ஜாதகத்துக்குள்ளே உள்ளே போய் அது சேர்ந்திருந்தா என்ன செய்யும், எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கோம், எந்த ராசியில் உட்கார்ந்துருக்குறாங்க, எந்த கிரகத்தினுடைய பார்வை பெற்று உட்கார்ந்துருக்குறாங்க, அது அந்த லக்னத்துக்கு யோகரா பாவரா, யோகருடைய பார்வை இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் பலனுக்குள்ள வர முடியும். போக ஒரு ஜாதகம் வெற்றியை சந்திக்கணும் அப்படின்னா முதல் விதி அப்படின்னா லக்னாதிபதி வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கணும். இப்போ மேச லக்னம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கணும். கேந்திரம் அப்படின்னு எடுத்துடும் போது 2, 4, 7, 10 இந்த மாதிரி இடங்கள்ல அந்த செவ்வாய் இருக்கலாம். அப்போ 2, 4, 7, 10 செவ்வாய்க்கு 10வது இடமே செவ்வாய்க்கு திக்பலமாக, இப்போ மேச வீடாக இருந்தால் அந்த இடத்துல மகரமனையில் 10வது இடமாக வந்துடும். அந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுவதோடு லக்னாதிபதி திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகம் ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு பேஸ்மெண்ட்டமோ அந்த மாதிரி அந்த ஜாதகம் கொஞ்சம் வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 8 பேர் 8 கிரகங்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளே போய் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதுக்கு பேர் ஜோதிடம் அப்படிங்கிற நிலைக்குலாம் வந்துடும். இது போக மீடியாவில் நிறையா விஷயங்கள் நிறையா கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த நிறையா ஜோசியர்கள் வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. நல்லதே நடக்கட்டும், நல்ல விஷயங்களே பகவான் கொடுக்கட்டும். ஒரு சின்ன ஒரு கருத்து கொடுக்கலான்னு நினச்சேன். ஒரு வீடியோவாக லேசாக போடுவோமே அப்படிங்கிற ஒரு ஆசை. மற்றபடி நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க.